கிராணியோட அம்மா அப்பாவை எப்படி சாவடிச்சாங்க, எப்படி செத்தா கிராணி அவங்க அம்மா அப்பா, அப்புறம் கிராண்ட்பா யார், ஏஞ்சலினா யார், அவங்க எல்லாருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, ஸ்லெண்டரினா யார், ஸ்லெண்டர்மேன் யார், நோசிஃபர்ன்ற இந்த நாய் பேர் யார், இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் தான் உங்கள் ஜேஜே. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராணியோட கதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃபஸ்ட்டு கிராணி பெராகுயான்ற அந்த ஒரு நாட்டில் பிறக்கிறா. அந்த வீட்டில் ரொம்பவே நல்லா நிம்மதியாக தான் இருந்த ஆளுங்க. பண பிரச்சனைக்காக அவங்க அப்பா ட்ரக்ஸோட விற்க ஈடுபட்டு இருந்தது. அப்புறமா ஈடுபட்டு அவங்களுக்கு காசை திருடிடுறாரு. அது விற்று திருடிடுறாரு, ஓகேங்களா. திருடிட்டு பின்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம குடும்பத்தோட ரொமேனியாவுக்கு போயிடுறாங்க. போனதும் இல்லாமல் ஒரு டீப்பான காட்டுக்குள்ளே ஒரு வீடை கட்டி அங்கே இருக்காங்க. ஸோ பத்தாத்துக்கு கிராணியை கொஞ்சம் வருஷமாகவே வெளியவே விடலை. அப்புறம் கிராணி அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி இந்த பணம் உனக்கு வந்ததுன்னு. நான் திருடி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க ஷாக்காயிடுறாங்க. ஸோ அப்புறம் டெரரிஸ்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு. பட் அதுக்குள்ளே கிராணி அவங்க அப்பா ஃபேக் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காசு கொடுத்து ஃபேக் டாக்குமெண்ட் சொல்லிட்டு பல இதை க்ரியேட் பண்ணுறாரு. பட் ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு கூட அது நீடிக்கலை. இப்போ கிராணிக்கு 10 வயசு. ஸோ இப்போ டெரரிஸ்ட் ரொம்பவே க்ளீனாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வெளியே வருவாங்களான்னு பார்க்க, பட் அவங்க வெளியே வரல. பட் இவங்க உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனதும் இல்லாமல் அவங்கள சுட்டு பொசுக்க பார்க்குறாங்க. அதனால் கதவை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு வந்ததொன்னே கிராணி அவங்க அப்பா ரொம்பவே பயந்துடுறாரு. ஒரு இந்த உருண்டை கட்டையை எடுத்துக்கிட்டு கிராணி அவங்க அப்பா மண்டிலே அடிச்சிடுறாங்க. அதுக்கு கிராணி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓடிடுன்னு கத்த. ஆனால் கிராணி அவங்க அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்க. கிராணி ஒரு ஓட்டை அவங்க வீட்டு வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க போனதொன்னே அவங்க நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதாவது கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சின்ன வீடு கிடச்சிருமா, நம்ம தப்பிச்சிருவோமா அப்படின்னு இந்த இதில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப மனசு உடைஞ்சிட்றாங்க கிராணி. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன வெளிச்சமாக அவங்களுக்கு ஒரு இடிஞ்சு போன வீடு கிடைக்கிது. பட் இந்த வீட்டுக்குள்ளே போக அவங்க பயந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே என்ட்ரானாங்க. பார்க்க பழையாசாக இந்த வீடுக்குள்ளே 2 பேர் ஸ்டேயில் இருந்தாங்க. அந்த 2 கப்பல்ஸ், சார்லின்ற ஒருத்தரும் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர் அது மறந்துட்டேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டராக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதாக சாப்பிட்றியான்னு கேட்க, சாப்பிட்டு கிராணி நல்லா தூங்குறா. தூங்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வேறு எதுவும் இல்லை, குரூசின்ற அந்த பியோட சத்தம் தான். ஸோ எஸ், சார்லியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் குரூசி. ஸோ இவ கத்துறா. பட் இந்த கதையை கேட்ட குரூசி, அதாவது கிராணி எப்படி வந்தானே அவன் மன்னிச்சு விட்டுறா. ஓடிடுன்னு கத்துறா. ஏன்னா சார்லியை அவளோட அந்த இன்னொன்று ஒரு செகண்ட் ஒய்ஃபையும் போட்டு தள்ளறது தான் குரூசியோட பிளான். ஏன்னா 2 பேரும் குரூசியை போட்டு தள்ளினாங்க. ஸோ இவங்களோட ஸ்டோரியும் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஓடிடுன்னு கிராணி தப்பிச்சு எப்படியோ ஓடிடுறா. பட் இந்த சார்லி என்ன ஆச்சுன்னுலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சார்லி யார், குரூசி யாருன்னெல்லாம். ஸோ அதோட கண்டென்ட்டும் நான் அப்புறமா போடுறேன். ஸோ இப்போ பயந்து போன கிராணி ஓடிக்கிட்டே இருக்காங்க.
எங்கேயும் நிற்காம அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அப்புறமா போலீஸ் வந்து செக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக கிராணி வந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. அவங்க வந்து கிராணியை வந்து தூக்கிட்டு வந்து யார் நீ என்னெல்லாம் கேட்கும் போது அவங்க எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆனால் அந்த இதில் நடந்த விஷயத்த அவர் சொல்ல அப்புறமா ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் கிராணி ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுறா. அப்புறமா பாரில் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணுறா. ஒர்க் பண்ணதோடனே அவளுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கிது. திடீர்னு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாவோ. வீட்டுக்கு போய் செக் பண்ணும் போது தான் அவள் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. ஏன்னா அந்த இடம் பார்க்கும்போது எல்லா ஞாபகமும் வர்றது. அப்புறமா ஒரு பேட்டை கையில் எடுத்துக்கிட்டு சுற்றுறா. ஏன்னா இந்த பேட் வழியாக தான் அவங்க அப்பா மண்டி அடித்தது. ஸோ ஏன்னா கிராணிக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாரில் பேச்சு திறமை உள்ள கிராணி நிறைய பேர் பேச்சாலே கவர்ந்தா. அப்புறமா அவள் கேட்ட எக்கச்சக்கமான பணத்தையும் கவர்ந்துக்கிட்டு இருந்தா. ஒரு நல்ல வெயிட்டர், அந்த வெயிட்டர் யாரும் இல்லை, கிராண்ட்பா தான். ஸோ அந்த வெயிட்டரை லவ் பண்ணி கிராணி கல்யாணம் பண்ணிக்கிறா. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனந்தோடனே என்கேஜ்மெண்ட் ஆனந்தோடனே அந்த வீட்டுக்கு போய் ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு அந்த வீட்டை அழகாக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த நல்லா ஆக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா கிராண்ட்பா ஒரு வேலையை தேடும் போது கிராண்ட்பாக்கு கிடைச்சது தான் கார்பெண்ட் வேலை. அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் ஏஞ்சலினா. ஸோ இந்த ஏஞ்சலினா ஸோ அவள் வீட்டில் இருக்கும் போது கிராண்ட்பாவை வெளியே தேடி போகிறான். இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன்னும் போது அவனுக்கு ஒரு வீடு தென்படுது. அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிராண்ட்பாக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவன் ஒரு மூட்டையை பார்த்ததோடனே பக்கத்தில் குருசி இருந்தா. அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி தூக்கி போட்டுட்டா. கிராண்ட்பா ரொம்பவே காயம் அடைஞ்சிட்டான். கிட்டத்தட்ட சாவர நிலமை. கிராணி கிட்ட அவன் போகிறதுக்குள்ளே அப்படியே கண்ணு முன்னாடி செத்துட்டான். கிராண்ட்பா செத்தன்னொன்னே என்ன பண்ணுவான், கல்லறையில் புதைச்சிட்டா கிராணி. இவன் ரொம்ப மனசு உடஞ்சிட்டா. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் செத்துட்டாங்க, கிராண்ட்பாவும் செத்துட்டான். இப்போ வந்து ஆனாலும் கிராணி வாழுவேன்னு நினச்சி அவள் போனான். ஒரு 7 வருஷம் கழித்து ஒரு பையன் கிடைக்கிறான், சைமன். ஸோ சைமன் வேறு யாரும் இல்லை, சிலிண்டர் மேன். ஸோ அந்த சிலிண்டர் மேன் ஒரு காட்டுக்குள்ளே கிடைக்கிறான். கிராணி அவனையும் வளர்த்த ஆரம்பித்தா. வளர்க்க அவனும் 18 வயசானான். ஏஞ்சலினாவும் 18 வயசாகி அவங்களும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குட் பாய் என்ற இந்த டாக் வந்து ஏஞ்சலினாவை கடிச்சதொன்னே அந்த நாள்லே அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, அவள் தான் சிலிண்ட்ரினா. ஸோ சிலிண்ட்ரினா ரொம்ப கலிஜாக பிறந்தா. அவருக்கு கிராணிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால கிராணி வந்து ஒரு டெடியை வாங்கி தந்தா. இப்போ வந்து ஒரு ஒரு இது நடந்துருது. வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிளாக் மேஜிக்கால் எஃபெக்ட் ஆகிடுது. சைமன் வந்து சிலிண்டர் மேன் ஆனால் ஏஞ்சலினா வந்து ஒரு ஜோம்பி டைப்பில் ஆகிட்டா. அப்புறம் சிலிண்ட்ரினா ஒரு மாதிரி பேய் ஆகிட்டா. ஸோ இப்போ கிராணி ரொம்பவே மனசு டிப்ரெஷன் ஆகிடுது. ஏன்னா அவங்க ஃபேமிலியே கிட்டத்தட்ட அழிஞ்சு போகிற நிலைமைக்கு ஆகி போயிடுச்சு. அப்புறமா கிராணி அவங்க ஸ்கூலுக்கு போய் சிலிண்ட்ரினாவோட பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிறா. ஏன்னா இப்போ கிராணிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவள் பொருளுங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறா. இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட போகிறான். அது வேறு யாரும் இல்லை, சிலிண்ட்ரினாவோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். இவன் பேர் நோசிஃபர் சம்திங் என்ன வரும். இவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கணக்கு மாதிரி. இவன் வந்து அவங்ககிட்ட போய் எனக்கு கிராண்ட்பாவை திரும்பி வேணும்னோடனே அவன் ஒரு மருந்து தரான். அந்த மருந்து எடுத்துன்னு போய் கிராணி ஊற்றுனோடனே கிராண்ட்பா வெளியே வரான். ஆனால் கிராண்ட்பா கொஞ்சம் ஜோம்பி டைப் மாதிரி தெரியுறான். பரவாயில்லையானதுக்கு பரவாயில்ல, நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்கன்னு கிராணி எப்படியோ வந்துடுறா. திரும்பி அவள் வீட்டுக்கு போயிருந்தோடனே எல்லாமே வினோதமாக நடக்குது இப்போது. ஏன்னா கிராணியும் மாறிட்டா ஜோம்பி டைப்பில். ஸோ இப்போ வந்து அவளோட ஒரே நோக்கம் சிலிண்ட்ரினாவோட புக்கை பதிக்கிறது, அவளோட பொம்மையும் பதிக்கிறது. அப்புறம் மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும், அது வேறு யாரும் இல்லை, அது சிலிண்டர் மேனோட பெட்டு. ஸோ இப்போ கிராணி முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் வைக்கிறா. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்க வெளியே இருக்கிறவங்கள தூக்கிட்டு வந்து 5 days தாண்டா உனக்குன்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி ஹைட் அண்ட் சீக்
ஆடுறா. அந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு டைம் தரா. இதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்காதனால, அதனால நம்மளுக்காச்சும் டைம் கொடுக்குறா. ஆனால் டைமை மீறினோம் நம்மளை போட்டுருவா. இந்த விளையாட்டு என்னத்துக்கு விளையாடுறான்னா, அவங்க அப்பா எப்படி தான் அடிபட்டுக்கும்ன்றா, அதுக்கோசரம் விளையாடுறா. அப்புறம் கிராணியோட ஒரே நோக்கம் எப்படியாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கொண்டு வர்றது தான். உண்மையான லைஃப்பில் தான் வாழ முடியல, பேயிலையாச்சும் வாழணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வரா. கிட்டத்தட்ட ஆசைப்பட்ட மாதிரி நடக்குது. ஆனால் இன்னும் சில பேரை கொண்டு வரணும்னு நினைக்கிறா. ஸோ இதோட இந்த கதை எண்டு இல்லை, இன்னும் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடலான்னு. உங்களோட விளையாட பேர் நான் உங்கள் ஜேஜே. All judges said, bye guys, bye.